ரவி மற்றும் ஆர்த்தியோட தனிப்பட்ட விவாகரத்து பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகி அது சோஷியல் மீடியாவில் பேசுபொருளாகவே மாறி இருக்கு. ஆர்த்தி பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பவுன்சர்ஸோட சுத்துறாங்க. 16 வருஷமா ஆர்த்தியால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல கொடுமைகளை அனுபவிச்சேன்னு ரவி ஆர்த்தி மேல குற்றம் சாட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆர்த்தியோட அம்மா வாங்கின பல கோடி கடனுக்கு நான் பொறுப்பேற்று கையெழுத்து போட்டிருக்கேன், அதுக்காக இப்ப வரைக்கும் கஷ்டப்படுறேன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் என்ன அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லாம வெறும் காலோட தான் நான் கெனிஷாவை சந்திச்சு பேசினேன், அவங்க தான் எனக்கு அந்த சமயத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, கெனிஷா தான் என்னோட வாழ்க்கையோட ஒளி, ஆர்த்தியோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் தங்க முட்டையிடுற வாத்து, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன் அப்படின்னு ரவி ஆர்த்தியையும் ஆர்த்தியோட குடும்பத்தையும் கடுமையா தாக்கி பேசியிருந்தாரு. பதிலுக்கு ஆர்த்தியோட அம்மா சுஜாதாவும் ரவி என்னோட கடன் எதுக்குமே கையெழுத்து போட்டதில்ல, அவர் பொய் சொல்றாரு, அப்படி உண்மையா இருந்தா ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க. மேலும் ரவியும் என்னோட பொண்ணும் சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சுஜாதா மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் அளிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற விதமா சிங்கர் சுசித்ரா ஆர்த்தியை பத்தி பேசினதும் சோஷியல் மீடியால சர்ச்சையாச்சு. ஆர்த்தி தனுஷ் கூட திருமணம் தாண்டிய உறவுல இருந்தாங்கன்னு சொல்லி சில போட்டோஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ ஆர்த்தியே இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட நாடகம் போடுறவங்களுக்கு தான் இங்க அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுது, என்னை சுத்தி நடக்கிற பல சூழ்ச்சிகளால நான் மறுபடியும் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு, கடைசியா எல்லாருக்கும் இந்த ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன், எங்க குடும்பம் இப்படி பிரிஞ்சதுக்கு காரணம் பணமோ அதிகாரமோ மத்தவங்களோட தலையீடோ கட்டுப்பாடோ இல்ல, எங்க லைஃப்ல வந்த அந்த மூணாவது நபர் தான் காரணம், ரவியோட வாழ்க்கையில ஒளியா ஒருத்தங்க இப்போ இருக்காங்கன்னு அவரே சொல்றாரு, அவங்க தான் எங்க வாழ்க்கையில இருளை ஏற்படுத்தினது, இதுதான் உண்மை, நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே கெனிஷா அவர் வாழ்க்கையில வந்துட்டாங்க, இது சும்மா சொல்லல, எல்லா ஆதாரமும் இருக்கு, நான் அவரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன்னு சொல்றாங்க, ஆமா கெட்ட பழக்கத்தால குடும்பம் சீர்குலைய கூடாதுன்னு அந்த மாதிரி பழக்கங்கள்ல இருந்து அவரை பாதுகாக்க கட்டுப்படுத்தின எந்த ஒரு பொண்ணும் இதை தான் செய்வாங்க, இன்னும் சொல்ல போனா கடுமையான சூழ்நிலையில கூட குடும்பத்தோட ஒன்னாதான் இருந்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள் எங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற போட்டோஸ் தான், எல்லா குடும்பம் மாதிரி தான் நாங்களும் அன்பு, விவாதம், ஆசை, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுன்னு இருந்தோம், கௌரவம், சொத்து எல்லாத்தையும் இழந்து வெறும் காலோட வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டதா ரவி சொல்றாரு. அவர் நல்லா பிளான் பண்ணி நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ், செருப்பு எல்லாம் போட்டுட்டு அவருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் கார்ல தான் வீட்டை விட்டு வெளியே போனாரு, என்னோட பிடியில இருந்து தப்பிச்சு போறதா இருந்தா அவர் அப்பா அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கணும், ஏன் எங்க குடும்பத்துல பிரச்சனையை ஏற்படுத்தின கெனிஷாவோட வீட்டுக்கு போகணும், நல்லா பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு, அவரை கொடுமைப்படுத்தணும், தனிமைப்படுத்தணும்னு சொல்றாரு, அப்போ ஏன் இவ்வளவு வருஷம் ஒன்னா வாழணும், திருமண நாள் கொண்டாடணும், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும், அவரோட ரகசிய உறவு வெளியே தெரிய வரவே இப்போ இப்படி எல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்காரு, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தான்னு பொய் சொல்றாரு, கல்யாணமானதுல இருந்து ரவியோட அப்பா அம்மா வீட்லயும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆழ்வார்பேட் மற்றும் ஈசிஆர்ல இருக்கிற இந்த 2 வீட்டுல தான் இருந்தோம், கொரோனா சமயம் தான் ஒரு 2 வாரம் அம்மா வீட்டுல இருந்தோம், பசங்களை கருவியா யூஸ் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்றவ நான் கிடையாது, கடந்த ஒரு வருஷத்துல 4 முறை தான் அவர் பசங்களை சந்திச்சாரு, அதுவும் அவர் விருப்பப்படும் போது மட்டும்தான், பசங்க படுற கஷ்டத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாது, அப்பா ஒரு போன் கூட பண்ணாம இருக்கிறது பசங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துது, பசங்களை அவர் பார்க்கணும்னு உண்மையாவே நினைச்சா எந்த சக்தியாலையும் அதை தடுக்க முடியாது, பசங்களும் அப்பாவை பார்க்க ரொம்பவே ஆசைப்படுறாங்க, ஆனா ரவி குழந்தைகளை அவரோட அம்மா அப்பா வீட்லயோ இல்ல எங்க ஆபீஸ்லயோ பார்க்கணும், அங்கதான் பாதுகாப்பா இருக்குன்னு பசங்களே சொல்றாங்க, ஆனா அவர் எங்க குடும்பத்தை பிரிச்சவ வீட்டுல பசங்களை சந்திக்கணும்னு கட்டாயப்படுத்துறது தான் பசங்க அவரை விட்டு விலக காரணம், நாங்க பசங்களை பார்க்க விடாம அவரை தடுத்திருந்தா சட்டப்படியா அவர் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, அப்படி எதுவும் ரவி பண்ணல, இதுதான் உண்மை, என்னோட ஹஸ்பண்ட் ரவி ஃபாரின்ல அவரை கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருந்தப்போ பசங்க போன கார் விபத்துக்குள்ளாச்சு, ஆனா நல்ல வேலையா பசங்களுக்கு எதுவும் ஆகல, இந்த விபத்துல காருக்கு ஏற்பட்ட டேமேஜை சரி பண்ண இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக எங்க 2 பேருக்கும் சொந்தமான ஆபீஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் எடுக்க போனேன், ஆனா அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் என்ன உள்ள அனுமதிக்காம அவமானப்பட்டு திரும்ப வந்தேன், பல வகையில அவரை நான் கொடுமைப்படுத்தினேன்னு சொல்றாரு, மனசெல்லாம் வலிக்குது, சினிமால யாருக்குமே அடங்காம இருக்கிற ஒரு ஹீரோவை ஒரு பொண்ணு நான் கட்டுப்படுத்தி வச்சிருந்ததா சொல்றது கஷ்டமா இருக்கு, ஆனா சிரிப்பாவும் இருக்கு, அப்படியே அவர் என்னோட கட்டுப்பாட்டுல இருந்திருந்தாலும் அவர் விருப்பப்பட்டு தான் இருந்திருப்பாரே தவிர வேற வழி இல்லாம இருந்திருக்க மாட்டாரு, 15 வருஷமா அவர் அவரோட வாழ்க்கையில முன்னேற என்னோட ட்ரீம்ஸ், லண்டன்ல படிச்சு வாங்கின மாஸ்டர் டிகிரி, லட்சியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொன்ன வார்த்தையை நம்பி வாழ்ந்தேன், ஆனா அந்த வாக்கை அவர் மீறிட்டாரு, எனக்காக நான் வாழ்ந்திருந்தா இதை விட 2 மடங்கு வசதியா உயர்வான வாழ்க்கையா வாழ்ந்திருப்பேன், காதலையும் நம்பிக்கையையும் நம்பி வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் பொருளாதார ரீதியா நாங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே நாங்களா சேர்ந்து எடுத்த முடிவு தான், அதுக்கான ஆதாரத்தையும் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவேன், இந்த நேரத்துல எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற நியூஸ் சேனல்ஸ், மீடியா, மக்கள்னு எல்லாருக்குமே நன்றி, உங்க அன்பு தான் எனக்கு பலத்தை கொடுக்குது, இந்த நேரத்துல என்னோட 2 பசங்க, எங்க வீட்டு பெரியவங்க, என்னோட நண்பர்கள்னு எல்லாருக்குமே நான் இப்படி தனிப்பட்ட
விஷயங்களை வெளியே சொல்றதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட சுய கௌரவத்தை காப்பாத்த தான் இப்படி பண்றேன். இவ்வளவு வருஷம் கூட இருந்த ஒருத்திய வேணாம்னு முடிவெடுத்த ரவி அதுல கொஞ்சம் கண்ணியமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ என்னோட கண்ணியமும் நேர்மையும் ரவியால விவாத பொருளா மாறினத வேதனையோட கடந்து போறேன். உண்மை தெரிஞ்ச ஒரே நபர் என்னோட கணவர் மட்டும்தான். இப்போ அவரே மௌனமா இருக்காரு. அதோட நோக்கம் என்னன்னு புரியுது. உங்களுக்கு அமைதி கிடைக்கணும்னு தான் நானும் விருப்பப்படுறேன். ஆனா உங்க கஷ்ட காலத்துல கூட இருந்த ஒருத்திய அசிங்கப்படுத்துறது மூலமா அது கிடைக்காது. நான் பலவீனமானவ கிடையாது. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க துணையோட உயர்ந்து நிப்பேன். எப்போதுமே தாழ்ந்து போக மாட்டேன். இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல. நான் நீதிமன்றம் மற்றும் சட்டத்தை நம்புறேன். எனக்கு நீதி கிடைக்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்த்தி ரொம்பவே மனமுடைஞ்சு போன வகையில இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க.